வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இந்த நாட்டு நாய்க்குட்டி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மூணுமே ஆண்குட்டி. இது வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து வெடி வெடிச்சத்தில் சின்னமணி அம்மா அப்படிங்கிற ஒரு நாய் வந்து பயந்து ஓடி வந்து வீட்டுக்குள்ளே குட்டி போட்டுடுச்சு. 3 குட்டி போட்டால் 3மே ஆண்குட்டி. 3மே ரொம்ப ரொம்ப அழகான ஆண்குட்டிங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து வயசு 2 மாதம் ஆகிடுச்சு. தானாக சாப்பிட்றாங்க, தானாக பால் குடிக்கிறாங்க, தானாக நல்லா விளையாடுறாங்க. நல்ல அறிவான குட்டிங்க. ரொம்ப எந்த நேரம் விளையாட்டு சண்டை இப்படி தான் இருக்கும். ஒரு அழகான ஆண்குட்டி. இதை வந்து இப்போ நான் தத்து கொடுக்குறோம். அதை கடைசி காலம் வரைக்கும் குழந்த மாதிரி பார்த்துக்கிற மனநிலை உள்ளவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் இந்த 3 குட்டியுமே நான் தத்து கொடுக்குறேன். ஆனால் கடைசி காலம் வரைக்கும் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி அந்த குட்டியை கொண்டு போய் வழங்க. ரொம்ப ஐஸ்வர்யமான ஒரு குட்டிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு குட்டிகள் வந்து வளர்க்குறது நமக்கும் வந்து மனநிறைவு தரும். இப்போ சரியான வந்து வளர்க்குற காலம்தான். அது நான் தத்து கொடுக்க தரேன். விருப்பம் உள்ளவங்க உடனடியாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நல்லது. அதே மாதிரி இப்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரோன்னா என்னென்னா, அரசாங்கம் இந்த தெருநாய்களுக்கு கருத்தடை செஞ்சு கட்டுப்படுத்துறது மூலிமா தெருநாய்கள் எண்ணிக்கையை வெகுவாக குறைச்சிட முடியும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறாங்க. கருத்தடை பண்ணுறது மூலிமா தெருநாய்களோட எண்ணிக்கை வெகுவாக குறையாதுங்கிறது நம்மளோட கருத்து. குறையும், நாட்டு நாய்களோட எண்ணிக்கை குறையும். ஆனால் தெருநாய்களோட எண்ணிக்கை குறையாது. சொல்கிறது புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நாட்டு நாய்களே கருத்தடை பண்ணி ஒரு நிலையில் வரும்போது நாட்டு நாய்களோட குட்டியும் நாட்டு நாய்களும் தெருவில் இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போது ப்ரீடு டாக் அதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு அங்கங்கே வளர்க்குறாங்க. அவங்க ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விற்றுக்கிட்டு இருக்காங்க, வியாபாரம் ஆகிட்டு இருக்காது. இப்போ அதை வளர்க்குறவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வளர்க்க முடியாமல் அதை தெருவில் விடுறாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து சமீப காலங்களில் வந்து நிறைய அந்த வெளிநாட்டு நாய்கள் வந்து தெருக்கு தெருநாய்களாக வருது. அவங்களால வாழ முடியலைங்கிறது அது ஒரு தனி விஷயமா இருந்தால் கூட, இப்போது காசு கொடுத்து வாங்குகிறாங்க, மனசாட்சி இல்லாமலே ஒரு நிலையில் வந்து தெருவில் போட்டு போயிடுறாங்க. இப்போ அது வந்து பாவமான அலையுது. நாட்டு நாய்கள் மாதிரி இல்லை, இது வந்து ரொம்ப எங்கே சாப்பிட்றது எங்கே போகிறது எதுவுமே தெரியாமல் நடக்குது. இந்த மாதிரி தான் இப்போது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை வந்து தெருவில் விட்டுருக்காங்க. அது எங்கே போகிறதுன்னு வராமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. நாட்டு நாய்களெல்லாம் அது குலைக்க ஓடுவ அந்த பகுதியில் இருக்கிறவங்க, அந்த பகுதியில் சாப்பாடு போடுறவங்க இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை பிடிச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அது நல்ல விதமாக வளர்த்துருக்காங்க. சொன்ன பேச்சு கேட்குது. அது சாப்பாடு கொடுத்து உடனே நல்லா சாப்பிட்ருக்கு, நல்லா படுத்துருக்கு. சொன்ன பேச்சு கேட்கக்கூடிய ஒரு நல்ல நாயாக அது இருக்குது. அதையும் எடுக்க விருப்பம் உள்ளவங்க, அதை இன்னொருத்தர் விட்ட மாதிரி தெருவில் விடாத மனநிலை உள்ளவங்க, கடைசி வரைக்கும் அதை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, அதில் இந்த வீடியோவிலே அவங்களோட ஃபோன் நம்பரும் அவங்களோட பெயரும் அவங்களோட விலாசமும் தரேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த டீட்டெயிலில் நாங்கள் தரோம். அவங்கள தொடர்பு கொண்டு அந்த ஜெர்மன் ஷெப்பர்டை நீங்கள் எடுத்துங்க. நிச்சயமாக அந்த கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியுன்றவங்க மட்டுமே தொடர்பு கொண்டு எடுத்துங்க. உங்களோட ஆதரவு அந்த நாய்க்கு தேவைப்படும். அதுக்கு வாழ்க்கை கொடுங்க. நல்லது. வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.